இந்த எலும்பு குட்டை விட்டு தான் நான் செல்கிறேனே தவிர உங்களை விட்டு நான் செல்ல மாட்டேன். உரிமையோடு என்னை கூப்பிடுபவர்களுக்கு என் சமாதியில் இருந்து குரல் கொடுப்பேன். ஐம்புலன்களையும் அடக்கி தியானம் செய்பவர்களுக்கு நான் அருள் புரிவேன். பக்தி விசுவாசத்தோடு என் சன்னதிக்கு வருகிறவர்கள் என்னோடு கலந்து விடுவார்கள். அவர்களை நான் நிழலாக தொடர்ந்து காப்பாற்றுவேன். எனக்காக யாரும் வேதனைப்படாதீர்கள். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழுங்கள். அந்த சூரியன் சந்திரன் இருக்கும் வரை என் கண்ணின் இமை போல் உங்கள் எல்லோரையும் காப்பாற்றுவேன். பாபாவை தூக்குங்க, நம்ம மத வழக்கப்படி அடக்கம் பண்ணுவோம். இல்ல எங்க மத வழக்கப்படி தான் அடக்கம் பண்ணணும். நிறுத்துங்க. மனிதனை ஒழுங்குபடுத்தவே மதங்கள் பிறந்தன. அந்த மதத்தை தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் பல பேர் மாண்டு போறாங்க. நான் இந்துவா முஸ்லிமா? உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நான் எம்மதம் என்று. முக்திக்கு பின் எல்லோரும் இறைவனடியே. இனி ஒரு உயிர் கூட மதத்தால் மாண்டுவிடக் கூடாது. உங்கள் கூடவே நான் இருந்து உங்களை நான் காக்கிறேன். சப்கா மாலிக் ஏக் ஹை. சாமி எல்லாம் தெளிவா புரிஞ்சிருச்சு சாமி. உடனே பாபாக்கு கோயில் கட்டு. பக்தரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் பாபா அவதாரம். உன் ஆசை நிறைவேறும். பாபா அருள் உனக்கு எப்போதும் உண்டு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பாபா பார்த்துப்பார். தைரியமா போ. ஓம் நமः சிவாய. ஹலோ அண்ணாச்சி, சிமெண்ட் லோடு ஏத்தியாச்சு. எங்க அண்ணாச்சி இறக்கணும்? ஸ்ரீக்கு ஃபோன் போட்டு அவர் எந்த சைட்ல இருக்காரோ அந்த சைட்ல இறக்கிடுங்க. இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. சரி அண்ணாச்சி, சரி அண்ணாச்சி. அங்க கொடுங்க. ஹலோ சார். சரி சார், எங்க இருக்கீங்க? நான் கோவில் கட்டுற இடத்துல இருக்கேன். சரிங்க சார், சரிங்க சார், ஓகே. ஏறுங்கப்பா. அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோ. கொஞ்சம் என்னங்க? கோயில் கட்டுறதுக்காக அண்ணாச்சி சிமெண்ட் போட்டு அனுப்பியிருக்காரு. சரி, அங்க இறக்கிட்டு போயிடுங்க. சரிங்க சார். என்ன எல்லாரும் வேலை செய்யாம சும்மா இருக்கீங்க? ஐயா, எந்த லோடுமே வரலையா? மண்ணு வரல, சிமெண்ட் வரல, கம்பி வரல. எல்லாரும் ஒரு வேலை செய்யாம சும்மா நிக்கிறோம் ஐயா. என்னையா? ஹலோ, லோடு இறக்கிட்டியா? இறக்கிட்டயா. இறக்கிட்டியா? எங்கயா? ஒண்ணுத்தையும் காணோம். எந்த சைட்ல இறக்கிருக்க? ஸ்ரீ கோயில் கட்டிட்டு இருக்காருல, அங்க இறக்கிட்டயா. எது? ஸ்ரீ கோவிலா?
ஸ்ரீ கோவில் கட்டுறானா? அவனுக்கு வீடு கட்ட தானே இடம் கொடுத்த. எதுக்கு கோவில் கட்டுறான்? சரி, இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. ஐயா, ஸ்ரீக்கு நீங்க கொடுத்த இடத்துல கோயில் கட்டுற விஷயம் உங்களுக்கு தெரியாது? தெரியாது. ஐயா, நீங்க கொடுத்த இடத்துல குழி தோண்டும் போது அங்க ஒரு சிலை கிடைச்சதாகவும் அந்த சிலையை கொண்டு போய் கவர்மெண்ட் தொல்பொருள் ஆராய்ச்சியில காமிச்சதாகவும் இப்ப அதே இடத்துல வீடு கட்டாம கோயில் கட்டுற விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. ஐயா, உங்ககிட்டயும் சொல்லாம வேலைக்கும் வராம இருக்கான்னு சொன்னா அதுல ஏதோ உள்ளர்த்தம் இருக்குதுங்க. வீடு கட்ட தோண்டின இடத்துல பெருசா தங்க புதையல் கிடைச்சிருப்பாங்க. அத மூடி மறைக்கிறதுக்காக அந்த இடத்துல கோயிலை கட்டிட்டா வேற யாரும் தோண்டி பார்க்க மாட்டாங்க இல்லீங்களா? அதனால அவன் அந்த இடத்துல கோயிலை கட்டுறானுங்க. உங்க இடத்துல உங்களையும் மதிக்காம அவன் இவ்வளவு செய்யறான்னு சொன்னா அவன் சாதாரண ஆளா இருக்க முடியாதுங்க. அவனை வளர விடக்கூடாதுங்க. ஆரம்பத்திலேயே கில்லிடணுமுங்க. நம்ம கோயில் கட்டுற விஷயத்த சார் கிட்ட சொல்ல மறந்துட்டோமே. ச்சே. நான் நினைச்சா ஆண்டவனா இருந்தாலும் வருவான். வந்துட்டான்ல. வா 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 வா. ஹலோ சொல்லுங்க ஸ்ரீ. சார், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கோயில் கட்டுறதுக்கு சிமெண்ட் மணல் அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், எங்க இருக்கீங்க? உடனே உங்களை பார்க்கணும். அப்படியா? பிரச்சனை ஒண்ணு இல்லைன்னா பொது இடத்துல பாப்பேன். பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னா பொதுவா தோட்டத்தில் தான் பாப்பேன். நீங்க நேரம் என் வீட்டு தோட்டத்துக்கு வந்துருங்களேன். அங்க வச்சு பேசுவோம். ஏரியா வாங்கய்யா. வணக்கம்யா, வணக்கம்யா. அப்ப வீட்டு தோட்டத்துல ஸ்டீக்கு பேண்ட் செட்ட ரெடி. இன்னும் எவரோ ஒரு தொல்லை ஓஞ்சிச்சு. எப்படி சும்மா பட்டி பார்க்கும்போது ஓயாம உள்ள வந்துகிட்டு. வணக்கம் சார். வா ஸ்ரீ வா. ஆமா, உனக்கு கொடுத்த இடத்துல வீடு கட்டாம கோவில் கட்டுறியாம? ஆமா சார், சொல்ல மறந்துட்டேன். கோவில் கட்டுற அவசரத்துல நான் என்னையே மறந்துட்டேன். நீ ஒன்ன மறக்கலாம், தப்பில்ல. ஆனா என்ன மறக்கலாமா? வீடு கட்ட கொடுத்த இடத்துல வீடு தான் கட்டணும், கோவில்லாம் கட்டக்கூடாது. தப்புங்கிற. இல்ல சார், அந்த இடத்துல தான் கோயில் கட்டணும்னு ஆண்டவன் உத்தரவு கொடுத்திருக்கான். இந்த ஆண்டவன் சொல்றேன், கொடுத்த இடத்த கொடுத்துரு. வேற இடம் தர, வீடு கட்டிக்கோ இல்ல கோவில் கட்டிக்கோ. இல்ல சார், அந்த இடத்துல தான் கட்டணும். என்ன உனக்கு சமாதியா? ஐயா சொல்றது புரியலையா? சார், இவனுக்கு தான் சார். உங்க கையை வெட்டினது, என் பாஸ்போர்ட்டை கிழிச்சது இவனுக்கு தான். எல்லாமே இவனுக்கு தான். என்ன ஆச்சரியமா பாக்குற? எல்லாம் செய்ய சொன்னதே நான் தான். உன் திறமைய டிவில பார்த்தேன், அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதனால உன்னை என் விசுவாசி ஆக்கிட்டேன். வெட்ட சொன்னதும் நானே, வெட்டு வாங்கினதும் நானே. இப்பவும் சொல்றேன், நான் கொடுத்த இடத்த கொடுத்துட்டீனா என்னைக்குமே நீ என் விசுவாசி தான். இல்லன்னா சார், நீங்க என்ன கொடுத்துட்டீங்க, திருப்பி தர முடியாது. ஏய், ஏற்கனவே தர முடியாதுன்னு சொன்ன 3 பேரோட உயிரை எடுத்து வாங்கின இடம்டா அது. 4வதா உன் உயிரையை கொடுத்துறாத. ஏய் மலடா, முதல்ல என்ன சார், முதல்ல எப்பவும் தண்ணிக்குள்ளதான் இருக்கணும். தவறி கரைக்கு வந்தா சிட்டுக்குருவி கூட கொத்தி காயப்படுத்திரும். காயப்படுத்த போறியா இல்ல காயப்பட போறியா? பாபாவுக்கு கோயில் கட்டாம நான் விட மாட்டேன். ஏய், யார பத்தி என்னடா சொல்ற? ஏய். ஏதோ படிச்சவன் பக்குவமா சொன்னா புரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா ரொம்ப பேசுறிய. டேய், உனக்காக 2 சொட்டு ரத்தம் சிந்தனவன்டா. உன் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சாம விட மாட்டேன். ஏய். அம்மா எங்கடா? தெரியல. உன் அக்கா எங்க? வீட்லதான். குழந்தைங்க எல்லாம் வரக்கூடாது. எதுக்காக கூட்டிட்டு வந்த? அடம் பிடிச்சதுனாலதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, உள்ள கூட்டிட்டு போ. இங்க மட்டும் திட்டுங்க. உள்ள வாங்க. டேய் ஸ்ரீ, உனக்கு இப்ப நேரம் நல்லா இருக்குடா. எனக்கு எப்பவுமே நேரம் நல்லாவே இருக்கு சார். சரி சரி, ஓகே ஓகே. அந்த சிமெண்ட் கலவையை ரெடி பண்ணுங்க, நான் உடனே கோயிலுக்கு வரேன். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை கால் பண்ண, ஒரு கால்க்காவது ஆன்சர் பண்ணணும்னு தோணல? இப்ப என்ன நடந்துச்சு, ஏன் டென்ஷன் ஆகுற?
எப்ப பார்த்தாலும் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் எங்க வீட்ல பேச்சு. அதுக்கு என்ன அவசரம்? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இன்னும் ஒரு வருஷம் போட்டோன்னு. இப்படி ஒரு வருஷம் எத்தனை வருஷம் போச்சு? உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்காமலா உன்னை விரும்பி காதலிச்சேன். அப்ப கிளம்புங்க, வந்து பொண்ணு கேளுங்க. எனக்கு இன்னும் சில கடமைகள் இருக்கு. என்ன பொல்லாத கடமை? வீடு கட்டிட்டு தான் கல்யாணம்னு சொன்னீங்க, இப்ப கோவில் கட்ட இறங்கிட்டீங்க. சரி சரி, நீங்க பொண்ணு கேட்டு வர மாட்டீங்க, நானே முடிவு பண்ணிக்கிறேன். யோ, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. காலிங்க வெளியே வந்தே ஆகணும். அதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் செய். புரியுதா? முதல்ல சொல்லியிருந்தா நாங்களே உங்க வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசிருப்போம்ல. இந்த காலத்துல என்னங்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு. சம்பிரதாயம் எல்லாம் என்னங்க வேண்டி இருக்கு? ரெண்டு மனசும் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு நாங்களே வந்துட்டோம். ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்குவோம். இப்போ நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம்.